தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய், வெங்கட் பிரபு, ஏஜிஎஸ் கூட்டணியில் மிக பிரம்மாண்டமாக வெளிவந்திருக்கிற படம் தான் கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தில் பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், மோகன், ஜெயராம், ஸ்னேகா, லைலா, யோகி பாபு, பிரேம்ஜி, வைபவ் இப்படி பல நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. முதல் முறையாக தமிழ் சினிமாவில் டிஏஜிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன் அப்படின்னா, முதல் முறையாக தளபதி விஜய், வெங்கட் பிரபு கூட்டணி அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டார் படம் அப்படின்னு சொல்லி ஆகணும். எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்தனுடைய கேமியோ, இப்படி டிஏஜிங் தொழில்நுட்பம், இப்படி பல எதிர்பார்ப்புகள் மத்தியில் இந்த படம் வெளியாயிருக்கு. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா? இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படம் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அதிகாரியா ஜெயராம் வரார். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மிஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மிஷன் மூலமாக மோகன், அவரது குடும்பம் பாதிக்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அடுத்த மிஷனுக்காக தாய்லாந்து போகிறாரு தளபதி விஜய். தான் மட்டும் போல ஃபேமிலியோடு போகிறார். போகிற இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனையில் தளபதி விஜயனுடைய மகன் இறந்து போகிறார். இந்த பிரச்சனையின் காரணமாக அந்த சீக்ரெட் ஏஜென்ட் வேலையே விட்டுகிறார். வேலையை விட்டதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சீக்ரெட் ஏஜென்ட்ஸில் மீண்டுமா இவரை தளபதி விஜயை கூப்பிட்றாங்க. மீண்டுமா போய் சீக்ரெட் ஏஜென்ட்ஸில் ஜாயின் பண்ணுறாரு. ஏன் ஜாயின் பண்ணாரு, என்னென்ன பிரச்சனைகள்லாம் விஜய்க்கு வருது, அந்த பிரச்சனைகள் எல்லாம் விஜய் சமாளிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. ஃப்ரெண்ட்ஸ், முதலாவதாக இந்த படத்தில் தளபதி விஜயை பாராட்டியே ஆகணும். ஏன் அப்படின்னா, அப்பா மகன் ரெண்டு கதாபாத்திரங்கள்லையும் மிரட்டி இருக்கார் அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா, குறிப்பாக டிஏஜி மூலமாக வர இளமை தளபதி தனக்கே உரித்தான பாணியில் காமெடி ஆகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், இல்லை ரொமான்ஸ் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், இப்படி எல்லா வித காட்சிகள்லையுமே மிரட்டியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவர் செய்கிற எல்லா காரியங்கள்லையும், அதாவது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸாக இருக்கு. அவர் வர இடங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு சிறப்பாக நடிச்சிருக்காரு. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா பிரபுதேவா, பிரசாந்த், மோகன் இவங்க வர கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிரேம்ஜி, வைபவ், அஜ்மல், ஜெயராம் இவங்க குறைவான காட்சிகளில் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கச்சிதமாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காட்சிகளும் கதாபாத்திரங்களும் கச்சிதமாக இருக்குது. குறை அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரிய அளவில் ஒன்றுமே இல்லை. அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் வெங்கட் பிரபுவை நீங்கள் பாராட்டியே ஆகணுங்க. அதாவது முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் இன்டர்வல் சீனை தெரிக்க விடுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டாம் பாதி திரைக்கதை ரொம்பவே வேகமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் கடைசி அந்த 40 நிமிடங்கள் இருக்கு இல்லைங்களா, கூஸ் பம்ப்ஸுங்க. அதாவது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி, ஒரு பழி வாங்குகிற ஸ்டோரி, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. பழக்கப்பட்ட கதையாக இருந்தாலும், ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச கதையாக இருந்தாலும், ஸோ அதில் அந்த திரைக்கதையிலையும் ஹை மொமெண்ட்ஸ், எதிர்பார்ப்பான எக்ஸ்பெக்டேஷனான காரியங்கள், இப்படி அந்த திரைக்கதை மூலமாகவும் ஹை மொமெண்ட்ஸ் மூலமாகவும் படத்தை வந்து எங்கேயோ வேறு லெவலில் கொண்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இயக்குனர் வெங்கட் பிரபு இந்த படத்தை வேற ஒரு லெவலில் கொண்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஆகணும். குறிப்பாக கேமியோவாக வர சிவகார்த்திகேயன் ஆகட்டும், திரிஷாவாகட்டும், அவங்க வர இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைத்தட்டல் அள்ளுது அப்படின்னு சொல்லியே ஆகணும். இன்னொரு விஷயத்த சொல்லியே ஆகணும். கேப்டன் விஜயகாந்த் ஸோ ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக ஸோ கேமியோவாக வந்திருக்காரு. ஸோ அவர் வர ஸ்க்ரீனுங்க
ஸோ அப்படியே பயங்கரமாக இருக்குது, மிரட்டலாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்படி எக்கச்சக்கமான சஸ்பென்ஸ் படம் முழுக்க இருக்குது. ஸோ படத்தை நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ் இந்த படத்தை பக்காவாக என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் ஸோ அவருடைய நடிப்பில் பயங்கரமாக மிரட்டியிருக்காரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகைகள் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியே ஆகணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக், அதாவது பின்னணி இசையாகட்டும், அப்புறம் இந்த ஆக்ஷன் காட்சிகளாகட்டும் தெரிக்க விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். சண்டை காட்சிகள்லாம் இவர் போட்டிருக்க அந்த பிஜிஎம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஸோ யுவன் சங்கர் ராஜா மிரட்டிட்டார் அப்படின்னு சொல்லி ஆகணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இன்டர்வல் சீனும் படத்தினுடைய இரண்டாம் பாதியில் அந்த 40 நிமிஷமும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா வேறு லெவலில் கொண்டு போயிருக்கு இந்த படத்தை. இந்த படத்தில் அந்த ஸ்பார்க் சாங் இருக்குது இல்லைங்களா, அந்த சாங் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த படம் இன்னும் வேகமாக போயிருக்கும். திரைக்கதை இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும் இந்த படம். மொத்தத்தில் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு பக்கா ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஆகணுங்க. ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயும் வெங்கட் பிரபுவும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு கமர்ஷியலாக நீங்கள் வந்து எல்லாமே இருக்குது இந்த படத்தில், நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகே கைஸ், அடுத்த படத்தினுடைய ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களோட விடுகிறேன். நன்றி, வணக்கம்.